வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏனுங்கோ, இதுதான் என்டிஏ கூட்டணிங்கோ. போன தடவை வந்தப்பங்க நான் தான் கூட்டணி தலைவர்னு சொன்னானுங்க. என்ற தலைமையில தான் கூட்டணி, நான் முதல்வர் ஆனாலும் ஆவேன். அட நான் ஆறேன்னு கேக்குறீங்களா? நான் தான் பழனிசாமி. நேத்து பாத்தீங்கன்னா இதை தூக்கி இப்படி கடாசி போட்டு கையை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், முதல்வர் பாப்போம், என்ன அவசரம்? உடனே எனக்கு கோவம் வந்து துண்டை தூக்கி தோல்ல ஓட்டுங்க. இல்ல இப்படி போடலாம்னு நினைச்சிட்டுங்க, போடவெல்லாம் இல்ல நினைச்சேன். ஒருவேளை என்ன பிரச்சனையா இருக்குமோ? போன தடவை நம்ம போனப்பதான் நம்ம தான் முதல்வர்னு சொன்னாங்களே. வீட்டுல இருந்து உடனே புறப்பட்டு வா, ஹோட்டல்ல தான் இருக்கிறோம், வந்ததும் நீ தான் முதல்வர்னு சொன்னாங்கோ. போனேன், என்ன பேசுறாங்கன்னு தெரியல, நானும் அப்படின்னு சிரிச்சு போட்டு வந்துட்டேன். ஆனா நேத்து பாருங்க, நாம தான் செய்ப்போன்னு சொல்றாங்க, ஆனா இந்த துண்டு எனக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏனுங்க, முருக மாநாட்டுக்கு கூப்பிட்டீங்க என்ற ஆளுங்களெல்லாம் அமைச்சு வச்சேன், வந்தோம், நீங்க எங்களவே திட்டி போட்டீங்க. நாங்க ஏதாவது பேசணுமா? அப்புறம் வெளியே நெருக்கடி வந்ததுனால அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இப்படி பண்ணிருக்கப்படாதுன்னு தான் சொன்னோம். ஏன் பண்ணிருக்கப்படாதுன்னு சொன்னோம்? பன்னீர்செல்வம் கண்டன அறிக்கையை கொடுத்து போட்டாருங்க. எனக்கு ஆச்சரியனாலும் ஆச்சரியம், எங்க கட்சிக்காரங்களுக்கு எதிராகவே அவரு கண்டன அறிக்கை கொடுக்க மாட்டாரு, பிஜேபிக்கு எதிராக கொடுத்துருக்காருன்னு பயந்து போயிட்டுடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்களையெல்லாம் கூப்பிட்டு போட்டு எதை பேசி தொலைங்கடா, ஏன்டா என்ன ஓட்டு டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ சாமி, கூட்டணின்னு அவியலே முடிவு பண்ணாங்க, துண்டையும் அவியலே தான் என் தோல்ல போட்டாங்க. இப்போ அவியலே வந்து உனக்கு துண்டு செட் ஆகல, கழட்டி கீழே வையின்னு சொல்றாங்க. சரி, அப்ப துண்டை நீ எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டா, யாருக்கு லக்கு இருக்கோ அவியலுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணிக்கு நான் தலைவரா இல்லை நான் தான் தலைவரான்னு எனக்கு தெரியல. இந்த துண்டு எனக்கா ஒரே சங்கட குஸ்காவா இருக்குங்க. ஆனாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் பொன்மட செம்மல் எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த கட்சி, புரட்சி தலைவி பொன்மட செல்வி அம்மா அவர்கள் ஆரம்பித்த இந்த கட்சி, அம்மா வழிநடத்திய இந்த கட்சி இப்பொழுது ராணுவ கட்டுப்பாடுடன் என்ற கிட்டதான் இருக்கு. இந்த கட்சிக்கு நானே பொதுச் செயலாளர். லட்ச பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரே தலைவர் நான் தான். ஆனாலும் நான் தான் இந்த கூட்டணியை வழிநடத்த போறேனா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன் எடப்பாடியே, சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது, ஏதோ பிஜேபி உங்க கூட சேர்ந்ததுனால தான் 4 சீட்டை ஜெயிச்சிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க? ஆட குறைஞ்சபட்சம் இந்த துண்டு என்றதுன்னு கூட சொல்றதுக்கு முடியாம உட்காந்துக்கிட்டு, நீங்க அந்த 4 வருஷம் நல்லாட்சி புரிஞ்சிங்கன்னு அந்த சில்லற பையன் சொல்லிட்டு திரியிறான். என் சித்தப்பனாச்சி அம்புட்டு நல்லா ஆச்சின்னு, என்ற சித்தப்பனாச்சி செம்மையான ஆச்சின்னு சொல்லிட்டு திரியிறான். உங்ககிட்டயே துட்டை வாங்கிட்டு உங்களையே ஏமாத்திட்டு இப்போ உங்க கட்சி மேலேயே உட்காந்துக்கிட்டு உங்க தோல்ல இருக்கிற துண்டை எடுத்து உங்க தலைக்கே போட்டுக்கிட்டு பழனிச்சாமியாவே ஆக்கி புட்டாங்க. ஏன்னா அதுதான் உங்க நிலைமை. சொன்னா கேக்குறீங்களா? போட்டோ எடுத்துக்கோங்க. அண்ணானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? திராவிடம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்படி எதுவுமே தெரியாம போனதுனாலதான் பழனிச்சாமியோட நிலைமை பழனிச்சாமியாவே ஆயிடுச்சு. சொன்னா கேட்கணும். 80 தடவை படிச்சு சொன்னோம், பிஜேபி கிட்ட போகாதீங்கன்னு. சும்மா கூட்டணின்னு பேச்சுவார்த்தையிலேயே கட்சியை 2ஆ பிரிச்சு போடுவாங்க. இந்தியா முழுக்க எத்தனை எக்ஸாம்பிள காமிச்சோம். ஆட அவ்வளவு ஏன் இங்க தர்மபுரி தான் ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? நம்ம பாமக அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிட்டு கட்சியவே பிரிச்சுக்கிட்டாங்கல்ல. பேரனுக்கு பதவி கேட்ட பாட்டிய பாட்டிலால் அடிக்கிற அளவுக்கு ஆயிருந்தது பாத்தீங்களா? எல்லாம் யாரோட மகிமை எல்லாம் உங்களுக்கே தெரியும் மிஸ்டர் பழனிசாமி. அதனாலதான் மிஸ்டர் பழனிசாமி சொல்றோம், அண்ணானா யாரு, என்ன பண்ணாங்கன்னு வடிக்கணும், திராவிடம்னா என்ன ஏது எதுக்காகன்னு வடிக்கணும். அம்புட்டு ஏன் சுயமரியாதைனா என்னன்னாவது தெரிஞ்சுக்கணும்ல. இந்த தவழ்ந்து வந்து சியமானிங்கள்ல, அப்ப கூட அந்த அம்மா கேட்டாங்கல்ல, நல்லாட்சி புரிவியானெல்லாம் அந்த அம்மா கேட்கவே இல்லை. நீ நம்பிக்கையான விசுவாசமான ஆளா இருப்பியோ அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்ப ஞாபகம் இருக்கா?
இருப்பங்கம்மா. அப்படி அன்னைக்கு பதவிக்கு வந்ததுனால தான் இப்போ இந்த துண்டு இப்படி ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த துண்டு உங்களுக்கு தான் வருமா இல்லையான்னு அதனால தான் நான் டைரக்டாக மக்கள்கிட்டயே சில விஷயத்தை பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். அன்புள்ள தமிழக வாக்காள பெருமக்களே, பழனிசாமி தோளுக்கு துண்டு போகணுமா வேண்டாமான்னு அங்கேயோ இருந்து வர அமித்ஷா எதுக்கு முடிவு பண்ணணும்? நம்மளே முடிவு பண்ணுவோம், பழனிசாமிக்கு துண்டே வேண்டாம். என்டிஏ கூட்டணிக்கு ஏதாவது ஒரு சீட்டை நம்ம கொடுத்துட்டா தானே இப்படி பிரச்சனை. அதனால என்டிஏ கூட்டணிக்கு எந்த சீட்டையும் கொடுக்காம திமுக கூட்டணிக்கு மொத்த சீட்டையும் கொடுத்துருவோம். ஏன் சொல்றேன், நான் ஏன் சொல்றேன்னு கேளுங்க. அப்ப எதிர்கட்சி வேண்டாமான்னு கேட்பீங்க. நமக்கு எதிர்கட்சி வேணும், ஆனா இங்க எதிரி கட்சிகள்ல தமிழ்நாடு அரசுக்கான எதிர்கட்சி இல்ல, தமிழ்நாடு மக்களுக்கான எதிரி கட்சிக. மக்களுக்கு வேண்டி இந்த எதிரி கட்சியில் இருக்கிற யாராவது ஒருத்தங்க பேசியிருக்காங்களா? நாலு பிஜேபி எம்எல்ஏ உட்காந்துட்டு விஸ்வகர்ம யோஜனாக்கு எதிராக பேசியிருக்காங்களா? இந்த 4 எம்எல்ஏக்களும் நீட்டுக்கு எதிராக பேசியிருக்காங்களா? ஏன் பேசல? ஏன்னா அவங்க மக்களுக்கு எதிரி கட்சி. இப்போ இருக்கிற இந்த எதிரி கட்சிகளில் இருக்க யாராவதும் தமிழ் மொழிக்கு ஏன் பணம் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இந்த எதிரி கட்சிகள் யாராவதோ மாணவர்களுக்கு வர வேண்டிய பணம் ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இந்த எதிர்கட்சிகள்லாம் மக்களுக்கு எதிரிகளான கட்சிகள் தான். ஸோ அதான் மக்கள்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரியான எதிரி கட்சிகள் நமக்கு தேவையில்லை. ஒருவேளை தப்பித்தவறி பழனிசாமி தோல்ல துண்டு வந்துருச்சுன்னு வைங்களேன், பழனிசாமி தோளுக்கு தானா வராது, அவங்க கொடுக்குறாங்க அந்த துண்டுன்னு வச்சுக்கோங்களேன். மும்மொழி கொள்கை அப்படின்னா முட்டிங்கால போட்டு ஓகே அப்படின்னு சொல்றவர் தானே பழனிசாமி. இவருக்கு மாணவர் நலன்னா என்னன்னு தெரியுமா? கல்வினா என்னன்னு தெரியுமா? படிப்பு, அறிவு, அறிவியல்லாம் என்னன்னு தெரியுமா? இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்பராமாயணத்தை எழுதுனா சேக்கிலார பத்தி மட்டும்தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன், இந்த எதிரி கட்சி நமக்கு தேவையில்லை. அப்ப அந்த உதிரி கட்சி ஓகேவான்னு கேக்குறீங்களா? அதை பத்தி நம்ம ஏன் பேசிட்டு? ஏன்னா அந்த உதிரி கட்சிகளோட எண்ணமே நம்ம மாடு மேய்க்கணும், கல்லு குடிக்கணும், பானை செய்யணும், அவ்வளவுதான். அதை தாண்டி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய லட்சியம்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஜெயிக்கணுங்கிற எண்ணம் அதுக்கே இல்லாதப்போ அதை பத்தி நம்ம என்னத்துக்கு பேசிக்கிட்டு? இனி இந்த முறை 60 கூட கொடுக்காதீங்க, மொத்தத்தையும் தூக்கி திமுக கூட்டணிக்கே கொடுத்துருங்க. தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு இப்ப இருந்தே பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.